Thank you so much. நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக படக்குழுவில் இவர் இல்லை, ஆனால் பிரபாவோட வாழ்க்கையில் நீண்ட வெகு காலமாக இவர் பயணித்து கொண்டு இருக்கிறார். ஒரு மென்டாரா, ஒரு பிரதர்ஹுட்டோட பல விஷயங்களில் நாங்கள் எல்லாருமே சினிமாவுக்காக த்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவரை நாங்கள் பார்த்து வீழ்ந்தது உண்டு. இன்னுமே நடிப்பில் மட்டும் இல்லை, பொதுப்பணியிலையும் களப்பணியிலையும் இவர் அவருக்கான ஒரு நேர்த்தியான செயலை செஞ்சிட்ருக்காரு. சௌந்தர் அண்ணாவை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தோடும். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சாதித்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். நான் இங்க சந்தோஷமா வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். பிரபாகரன், we used to call கேப்டன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவங்கள. இது ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு வாடா. ஓகே, சொல்றேன் ஜாலியா. நான் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு. பொண்ணு ஓகேவா சொன்னோம்னா மாப்பிள்ளையோட தம்பி சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொண்ணோட தம்பி கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கான், 8th ஸ்டாண்டர்ட். மாப்பிள்ளையோட தம்பி சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். பொண்ணோட தம்பி அவன், மாப்பிள்ளையோட தம்பி நான். அப்படிதான் எங்களுக்கான அறிமுகம். என்னுடைய மாப்பிள்ளை, என்னோட மச்சனை, எனக்கு உயிரான ஒரு ஒரு மனுஷன். ஆனா என்ன பார்த்துதான் நீ சினிமாவுக்கு வந்திருக்கான். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், வேணாம் மாப்பிள்ள நீங்க வராதிங்க, சினிமாவுக்கு வராதிங்க. நான் சினிமாவுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும்போது தான் அவன் சினிமாக்குள்ள வர்றான். அப்போ வேணாம் மாப்பிள்ள நீ சினிமாவுக்கு வராத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஜெயிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன். கேட்க மாட்டான். இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது. எனக்கும் அவனுக்கு சண்டை பயங்கரமா வரும். என் கூட தங்கி இருந்தா ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான். இன்ன வரைக்கும் அவனாக தான் இருக்கான். அவன் ஒரு விஜய் நான் சொல்ற இல்லையா, ஒரு வாட்டி முடிவு பண்ணா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அவன் கேரக்டர் எப்படிதான் எக்ஸாஸ்டா பண்ண மாட்டான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். அது நம்ம கிட்ட கேட்டா அது என்னடா இதெல்லாம் நடக்குமான்னு தோணும். ஆனா எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இன்னைக்கு சக்சஸ் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு வாட்டி நீங்க கை தட்டினீங்கன்னா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்னு, இன்னைக்கு பிரபாகரன் இந்த ஒரு சக்சஸ்ல இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க மாமா சந்திரன். இங்க இருக்காரா? எங்க மாமா கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா? இருக்காரா? இல்ல மாமா வாங்க. இல்ல வாங்க நீங்க ஒரு நிமிஷம் எனக்காக வாங்க. தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் எனக்காக வாங்க. ஏன்னா நான் அவருக்கு பிள்ளையா போறதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன். இவனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு. இவருக்கும் அவருக்கு மாமா மேல வாங்க, தயவு செஞ்சு ஒரு வாட்டி வாங்க. ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் தகப்பன் இல்லாம இல்ல, தாய் தகப்பன் இல்லாம இல்ல. அவ்வளவு ஃபெயிலியர் பார்த்திருக்கான். நிறைய பேர் ஏமாத்தி இருக்காங்க பிரபாவை. இது வரைக்கும் நான் பிரபாவுக்காக எங்கேயுமே பேசுனது கிடையாது. இன்னைக்கு நான் பேசலன்னா நான் நல்ல மச்சனாவும் இருக்க, மாமனாவும் இருக்க மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டாவும் இருக்க முடியாது. சோ இவரை நீங்க கைத்தட்டி சந்திரன் இவர் இல்லைன்னா பிரபாகரன் இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட தந்தை இல்லைன்னா நல்ல மகன்கள் சாதிக்க முடியாதுன்றது உண்மை. தேங்க்யூ மாமா. இவரை பார்த்து நான் நிறைய டைம் பொறாமப்பட்டிருக்கேன். இவருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கலாமே அவங்கிட்டே சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு தன் பிள்ளையோட கனவுகளுக்கும் தன் பிள்ளையோட ஆசைகளுக்கும் திட்டினா கூட திட்டி சண்டை போட்டுருவாரு, அதுக்கப்புறம் பணம் போட்டு விட்டுருவாரு. இது வரைக்கும் இவன் இழந்த பணம் எனக்கு தெரிஞ்சு 3-4 கோடி இருக்கும். இந்த 15 வருஷத்துல சினிமாவுக்காக இழந்த பணம் 3-4 கோடி இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய இழந்திருக்கோம் நாங்க. இருந்தாலும் அவன் லட்சியம் அவனுக்குன்னு ஒரு இடத்துக்கு வரணும், யாரோட ஒரு சப்போர்ட் இல்லாம நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு உண்மையாவே இவனுடைய வெற்றி, இது வரைக்கும் நான் அவனுடைய வெற்றி எதுவுமே நான் பாராட்டல, இந்த வெற்றியை உண்மையாவே பாராட்டுறேன்.
என்ன காரணம்னா இந்த படத்தை ரொம்ப கம்மியான செலவுல எடுத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி, லோ பட்ஜெட்ல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை ப்ரமோட் பண்ணதுல அவன் ஜெயிச்சிட்டான், ஒரு பெரிய ப்ரொடியூசரா ஜெயிச்சிட்டான். உண்மையிலே இனிமேல் இன்னும் இதோட ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவன் நம்பி கொடுப்பாங்க, ஃபைனான்சியர்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். ஸோ பிரபா வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசரா இப்ப நான் சொல்லியிருக்கேன். அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருக்காரு, ஆக்டர் இருக்காரு. கிழக்கு பார்த்த வீடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அங்க ஒரு அடக்குமுறை இருந்தது. அதுல என்ன கேள்வி, எனக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்ன தப்பா பேசினேன், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அரசியல் இந்த ஆடியோ லான்ச்ல வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமை அடையாது. எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க, ஆனா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க, யாருமே தடுக்கல. அப்ப நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான்னு ஒரு கேள்வி வந்தது. நன்றி. அரசியல் பேசல, ஆனா இதுவும் பேசலன்னா அப்புறம் எப்படி? அந்த படத்துல இருக்கு, பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான் நாங்க பேச முடியும், வேற எங்க நான் கேட்க முடியும்? அதனால மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசல. ஒரு சிட்டிசன், ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன். அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் நான் அதுதான் விளம்பரம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த சட்டமும் நீதியும் வெப் சீரிஸை அடுத்த இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட். சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த சட்டமும் நீதி டீம். அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அந்த சினிமா பத்திரிகையில சேர்த்துக்கோங்களேன் எடிட்ல. நீங்க பிரிச்சு பார்க்கல அல்ல, இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளர்கள். ஓகே ஓகே, நான் கவனிக்கல, இருந்தாலும் நீங்க அதை ஒரு வாட்டி போட்டிருக்க. அண்ணா நான் ஒரு ஏவி போட்டேன் பாத்தீங்களா, அது உங்களுக்கு மட்டும் தானே. இது இல்ல, அவர் மனசளவுல உண்மையா தான் சொல்றாரு, இருந்தாலும் வெளிப்படையா கன்வே ஆகணும்ல. அப்ப அரசியல் சட்டமன்றம் இருக்கு, பாராளுமன்றம் இருக்கு, ரோட்ல போய் பண்ற பத்திரிகையாளர் இருக்காங்க. இங்க நம்ம பத்திரிகையாளர் இவங்க தான். நம்ம சினிமாவை, நம்ம நடிப்பை, நம்ம திறமையை மக்கள் கொண்டு போறவங்க இவங்க தான். அதனால சினிமா பத்திரிகையாளர் போடுங்க, நம்ம பிரசாத்ல போடுங்க, நம்ம பத்திரிகையோட திருப்பி போடுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, நல்லதையே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. முடிவுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தங்க பேச வேண்டியது இருக்கு, அவங்கள மிஸ் பண்ணிட்டேன்.